ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஆரம்பிச்சு உங்க பேர்? என் பேர் ஆசை தம்பி. நான் அந்த ஃபோட்டோகிராஃபியில் வந்தது 25/1/1965 3 நேரம். அதுக்கடுத்து அது எங்கள் சித்தப்பா ஃபைனான்ஸ் பண்ணி வச்சான். அதுக்கப்புறம் மாசி ஸ்டுடியோன்னு இது இல்லை, அவருக்கு தொழில் தெரியாது. இந்த படத்தில் எல்லாரும் நான் நிற்கிறேன். அந்த படத்தில் ராசி ஸ்டுடியோங்கிறது பேர் நீங்கள் இப்போ வச்சதான். அப்போ 77 வச்சேன். 70 அது விலகி வந்துட்டேன். விலகி வந்தோன்னே அங்கே வேலை பார்க்க ஆள் இல்லை, அவர் எடுத்துட்டாங்க கடையை. 77 இங்கே வந்தேன். அப்போ 77 கடை வைக்கும் போதே அங்கேருந்து விலகிட்டன உடனே மாசுக்காதியார் என்னை வெளியே வச்சு படம் எடுக்க சொன்னார். நாங்கள் கடை வச்சுருவேன், இவருக்கு தக்கவாறு நான் லைட் செட் பண்ணுவேன். ஆள் ரொம்ப கரையர்னு இருப்பார். விஜயகாந்த் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ராஜி ஸ்டுடியோனே வைக்கிறீங்க பேர்? இல்லை, அதுக்கு முன்னாடி வச்சுருங்க. நாங்கள் இப்படி ஃப்ரெண்ட்ஸு ஒரு 50 பேர். சரிங்க. என்ன பேர் வைக்கலாம்னா ஒரு ராசியான பேரை சொல்லுங்கடான்னா அது எல்லாருமே கோபிச்சு ராசியான பேர்னு ராசினே வச்சுருக்கணும் வச்சது. அப்போ ஃபோட்டோக்கு 8000 வரைக்கும் உங்கள்கிட்ட பாக்கி வச்சிருக்கேன் வேறு சொல்லியிருந்தாரு. ஆமாம். அந்த படம் அப்போ எவ்வளோ? ஃபோட்டோவுக்கு எவ்வளவு? எப்படி எத்தனை ஃபோட்டோ? எப்படி படத்துக்கு 2.25 ரூபா கேமரா சைஸ். இப்போ தான் மேக்சின் இருக்கும். அது 2000 படம் போட்டுருக்கேன். படம் எடுக்கிறதுக்கு தனி 2 மட்டும் போட்டு கொடுத்தது 2000 மேலே. அந்த பணமே 8000 ரூபா. நான் கேட்கல. காரணம் என்னென்னா கடமை செய் பலனை எதுக்காக பலனை தருவதற்கு நான் இருக்கேன்னு இருக்கேன் கிருஷ்ணன். இதுலாம் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. எனக்கு யாருக்காவது நம்ம ஒரு ஆளுக்கு உதவி பண்ணால் தான் நமக்கு ஒரு ஆள் உதவி பண்ணுவாங்க. என்ன இவருக்கு தூரத்துக்கு நிமிடம் சக்ஸஸ் ஆன உடனே ஏகப்பட்ட பேர் சென்னைக்காரன் இவர் படம் இதான உடனே அவன் ஒரு போக்குமாக்குக்காரன்னு வைங்களேன். அவன் இந்த திருநகரில் ஒரு பெரிய பங்களாவை பிடிச்சி போட்டு விஜயகாந்துக்கு ஸ்டில் எடுத்து கொடுத்தாரு. ஃபோட்டோகிராஃபர் ஆசை தம்பி ஸ்டில் எடுப்பார். புது முகம் நடிகைகள் தேவை, நாங்கள் புதுசாக தயாரிக்கக்கூட 4 படத்துக்கு ஆட்கள் தேவைன்னு விளம்பரம் கொடுத்தாங்க. என்கிட்ட கேட்டேன். அந்த இது ஏகப்பட்டது இப்படி ஃபோக்கஸாக இருக்குன்னு நமக்கு தெரியுமில்ல. எப்பா விஜயகாந்துக்கு நான் காது வாங்க பழகிட்டேன். ஆனால் நீ ஒரு ஆளும் ஒன்று இவ்வளோ விளம்பரம் பண்ணியிருக்க. இத்தனை 100கணக்கான பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் ஏகப்பட்ட ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் வந்துருச்சு. பார்த்தா எனக்கு எல்லாம் போய் ஒரு கற்பனை எனக்கு வேலை செஞ்சு வந்துருச்சு. நான் வந்த உடனே எனக்கு காசு முதல்ல வாங்கி கொடுத்தா தான் படம் எடுப்பேன். ஒரு படத்துக்கு 15 ரூபா காசு கொடுத்தா தான் படம் எடுப்பேன். படத்தை கடையில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அதில் ஒரு 300 பேருக்கு படம் எடுத்தேன். அந்த 300 பேரும் திரும்ப எனக்கு ரிப்பீட் பண்ணேன். இங்கே படம் எடுக்க வந்தேன். நான் சொல்லியே எடுத்தேன், நீ இங்கே இந்த தோட்டத்தில் வச்சு படம் எடுக்கிற அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது. இது நம்ம லைட்டை செட் பண்ணோம். விஜயகாந்துக்கு அப்படி தான் எடுத்துருக்கோம் படம். வரணும்னா அங்கே படம் எடுத்துக்காது. அது இங்கே வந்த உடனே அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் படம் எடுக்க வந்தாங்க. இந்த படத்துக்குலாம் அவன் படம் போட்டு கொடுத்து நல்லாவே சார்ஜ் பண்ணேன். எனக்கு இவரை வச்சு சம்பாதிச்சது ஒரு 50,000 ரூபா சம்பாதிச்சிருக்கேன். 8000 ரூபா போச்சே தவிர ஒரு 50,000 நான் சம்பாதிச்சிருக்கேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.